இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு தான் போறோம். ஸோ என்ன கோவில்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கரெக்ட்டா எவ்வளோ பேர் சொல்றீங்கன்றது பார்க்கலாம். ஆட்டோ வந்து பேசிட்டு இருந்தோம். வீட்லேருந்து கோவில், திரும்ப கோவில்லேருந்து அதே ஆட்டோலயே வீட்டுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி பேசிட்டு இங்கேருந்தே கிளம்பிட்டோம். ஆட்டோல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 11 பேர் இருக்கோம். 6 குட்டீஸு, அதுக்கப்புறம் நாங்க 5 பேரு. மாமா மட்டும் இல்ல. அவருக்கு வந்து லீவ் கிடைக்காதனால அவர் மட்டும் வரல. மீதி நாங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். போயிட்டு ஆட்டோ வந்து கோவில் வாசல்ல நின்னுது. நின்ன உடனே பயங்கர காத்து, செம சூறாவளி காத்து மாரி இருந்தது. கடைக்காரங்க எல்லாருமே எடுத்து கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கே வந்து ரெடி ஆயிட்டாங்க. சரி நம்ம மழை வர்றதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, மயான காளி வந்து கும்பிட்டோம். கும்பிட்டு உள்ள போயிட்டு சாமி பார்த்துட்டு வெளியில வந்து நின்னோம். மழை செம்ம மழை பிச்சு அடிக்குது. உன் மழை, என் மழை இல்லைன்ற மாதிரி அவ்வளோ மழை பெஞ்சுச்சு. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறமும் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மழையிலேயே நனைஞ்சிட்டு கோயிலுக்குள்ள ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டோம். யாருமே வந்து போங்க, தள்ளுங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லல. பொறுமையா நின்னு நிதானமா சாமி பார்த்தோம். முக்கியமான விஷயம் காசு குடுக்காம சாமிய வந்து திருப்தியா ஃப்ரீ தரிசனமே வந்து பண்ணிட்டு வந்துட்டோம். தரிசனம்லாம் முடிஞ்சு வந்தக்கப்புறமா வந்து சக்கரை பொங்கல் எங்க குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச பிரசாதம் சக்கரை பொங்கல் வந்து குடுத்தாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது பாருங்க மோனிஷ் கூட சூப்பர் அப்படி சொல்றான். ஸோ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னுமே கோயில் கண்டுபிடிக்கலன்னு நெனைக்கிறேன். பாருங்க இன்னொரு ஒரு க்ளூவுமே தரேன். இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இவங்கள தான் வந்து பார்க்க போயிருந்தோம். எந்த ஊர் கோயிலு, அம்மன் பேரு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நீங்க எந்த ஊருக்கு போனீங்க அப்படின்றதுமே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த சம்மர் வெக்கேஷன நாங்க சூப்பரா, ஜாலியா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். அடுத்து இன்னொரு நாள் நாங்க வேற எங்க போனோம் அப்படின்றது அடுத்த வீடியோல வந்து போடுறோம். ஆட்டோக்கார அண்ணாவுமே வந்துட்டாங்க. சரி வீட்டுக்கு வந்து நம்ம மழைக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறி கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனக்கப்புறத்துலேருந்து மழையே இல்லங்க. நாங்க போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் தான் மழை பெஞ்சுட்டு இருந்தது. நன்றி, வணக்கம்.